இந்த மாதிரி ஹைதராபாத் பன்னீர் மசாலா ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்துவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில், ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஒரு வத்தல் கிளி சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மேலே கஸ்தூரி மேத்தி, மல்லியில தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹைதராபாத் பன்னீர் மசாலா ரெடி.